தஞ்சாவூர் பள்ளியக்கிரகாரம் பகுதியில் வசித்து வருபவர் பாலசுப்ரமணியன். இவர் பெங்களூருவில் IT நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி வளர்மதி அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2ஆம் தேதி இவரது வீட்டில் உறவினர் ஒருவருடைய நிலத்தின் மூலப்பத்திரம் பீரோவில் இருந்துள்ளது. அதை எடுத்து தர உறவினர் கேட்டுக்கொண்டதால் வளர்மதி தன்னுடன் பணியாற்றும் பணியாளர் ஒருவரை அனுப்பி வீட்டிற்கு அருகில் கடை வைத்திருக்கும் முதியவரிடம் சாவியை வாங்கி வீட்டை திறந்து பத்திரத்தை எடுத்து வருமாறு கூறியுள்ளார். அந்த நபரும் பத்திரத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டார். இந்த நிலையில் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வந்த வளர்மதி பீரோவை திறந்து பார்க்கவில்லை என கூறப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பின் ஊருக்கு வந்த பாலசுப்ரமணியன் நகைகளை அடகு வைக்க பீரோவை திறந்துள்ளார். அப்போதுதான் பீரோவை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் பாலசுப்ரமணியன். பீரோவில் இருந்த சுமார் 58 பவுண்ட் தங்க நகைகள் மாயமானது தெரியவந்தது. இது குறித்து மனைவி வளர்மதியிடம் கேட்டபோது கடந்த 2ஆம் தேதி பத்திரத்தை எடுத்து சென்ற தகவலை கூறியுள்ளார். இதையடுத்து பாலசுப்ரமணியன் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் வளர்மதியின் உறவினரான சுதாகர் என்பவர் தங்க நகைகளை திருடியது தெரியவந்தது. பின்னர் சுதாகரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தங்க நகைகளையும் பத்திரமாக மீட்டு அவரை சிறையில் அடைத்தனர்.